இந்த குட்டி குட்டி சாதி கட்சி தலைவர்கள், சாதி கட்சி, அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு 4 கூட்டம், அதுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை. ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் அப்படின்றது இந்த வகையான ஒரு அரசியல் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா நம்ம லொடுக்கு பாண்டி. யாரா அந்த லொடுக்கு பாண்டி அப்படின்னு நம்ம கருணாஸ் அண்ணன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தாரு. இந்த காசுலாம் வந்து எங்காலுங்க குடிக்கிறதுக்கு செலவு பண்ணுற ஒரு நாள் செலவு, ஒரு நாள் பணம், ஒரு நாள் காசு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக பேசியிருந்தார் அவங்களுடைய சமுதாயத்தை. அவ்வளோ சமுதாய பற்றுள்ளவர், அவ்வளோ இனப்பற்றுள்ளவர். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக திமுகவில் போய் இணைஞ்சிருக்காருங்க. சும்மா போய் இணையலிங்க, திமுகவோட வந்து பயங்கரமான கண்டிஷன்ஸோடு போய் இணைஞ்சிருக்காரு. 5 கோரிக்கைகளோட, அதாவது நம்ம கருணாஸ் அவர்கள் போய் ஊப்பியாக இணைஞ்சிருக்காப்புல. காலை நக்கி காலில் விழவும் செஞ்சுருக்காரு. என்னடா மேட்ரு அப்படின்னா, என்னுடைய சமுதாய மக்களுக்கு, அதாவது முக்குளத்தோர் மக்களுக்கு வந்து 25% இடஒதுக்கீடு வேணுமா. இந்த இடஒதுக்கீட்டுக்காக இது நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனை போராட்டங்களை பண்ணியிருக்கீங்க, சமுதாய மக்களுக்காக என்னென்ன போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்னடா பண்ணியிருக்க அப்படின்றது நீங்கள் சொன்னால் கொஞ்சம் பரவாயில்லைங்க கருணாஸ் அவர்களே. இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவே 2001 அதை தான் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீ வேறு ஏதாவது சொல்லலாம்ல, மறுபடியும் வந்து இதையே சொல்லிட்டு இருக்க. பாமகவும் இதையே தான் சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க, அவனுங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டானுங்க. நீ இதையே தான் சொல்லிட்டு தெரியுற, நீ இங்கே போய் செட்டில் ஆகிட்ட. இதெல்லாம் நீ பேசலாமா? ஏதாவது தேவர் மக்கள்லாம் நான் முட்டா மக்களா? எப்படி தானே அப்படி பேசுறீங்க? மக்களை வந்து முட்டா மக்கள்னே வந்து இந்த முட்டா பயிலுக நம்பிட்டு இருக்கானுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டியிருக்காங்க இல்லையா? அதாவது டெல்லியில் நம்ம டாட்டா கட்டினாங்க, மோடி கட்டினாரு. அந்த பில்டிங் வந்து மருது சகோதரர்களுடைய சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. யார்கிட்ட சொல்கிறீங்க? திமுககிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, கள்ளர், மறவர், அகமுடையோர் இந்த 3 பிரிவினரையும் சேர்த்து தேவர்களாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை. ஏண்டா டே, இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? மற்ற நேரங்களில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி, இது பற்றிலாம் வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பேசுவீங்களான்ற மாதிரி மக்கள், அது குறிப்பாக தென் சமுதாயத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள், முற்குலத்தோர் மக்கள் அதாவது கருணாஸின் மீது செம்ம காண்டில் இருக்காங்க. ரைட், இது எல்லாமே இருக்கட்டுங்க. நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தை வளர்ப்பதற்காக இது எல்லாத்தையுமே வந்து முன் வச்சிருக்கீங்க அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னாங்க, உங்களுடைய மகளுக்கு எந்த முறைப்படி, எந்த மதத்தின் முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சீங்க மிஸ்டர் கருணாஸ் அவர்களே? ஏண்டா, பொழைக்கிறதுக்கு ஒரு மதம், தொழில் பண்ணுறதுக்கு ஒரு மதம், மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சாதி. அதாவது தனக்கும் தான் பிள்ளைங்களுக்கும் அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு சாமியை கும்பிடுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் அப்படிங்கும் போது முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்ற ஒரு கட்சி, என் இனத்திற்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிற கருணாஸ் அவர்களே, நீங்கள் வந்து கிறிஸ்துவ முறைப்படி உங்கள் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். எதுக்காக இந்த புலிதோல் போர்த்திய, பசுந்தோல் போர்த்திய புலியா ஏதோ ஒன்று கர்மாந்திரி, இது மாதிரியான வேலைகளை ஏன் பண்ணி குறிப்பாக வந்து தேவர் மக்களை இது மாதிரி ஏமாற்றணும்? இனியும் வந்து தென் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவர் சமுதாய மக்கள் உங்களை நம்புவாங்க அப்படின்னு நம்புறீங்களா? அப்படி நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள் அப்படின்றது நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் மனநிலையாகவும் இருக்குது. ஓகே, நான் முடிச்சுக்கிறேன். எப்போ ஒன்றது கிளம்புறது. நான் சதீஷ் பா.